ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 6ஆம் வகுப்பில் இயல் 8ல் பார்ட் 4ல் பாதம் அப்படிங்கிற கதையை பற்றி தான் பார்க்க போகிறேன். இந்த கதையை லைட்டாக அப்படியே ரீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் உள்ள பாக்ஸில் உள்ளதை மட்டும் பார்ப்போம். நூல்வெளி எஸ். ராமகிருஷ்ணன் தற்கால தமிழ் எழுத்தாளர்களில் குறிப்பிடத்தக்கவர். யார்? பாதம் அப்படிங்கிறத இயற்றினது யாருன்னா எஸ். ராமகிருஷ்ணன். இவர் யார்? தற்கால தமிழ் எழுத்தாளர்களில் குறிப்பிடத்தக்கவர். நாவல், சிறுகதை, கட்டுரை தொகுப்பு, சிறுவர் இலக்கியங்கள் என இவருடைய படைப்புகள் நீள்கின்றன. உவபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால்முதைத்த கதைகள் முதலிய ஏராளமான நூல்கள் என்னதெல்லாம்? உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால்முதைத்த கதைகள். உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால்முளைத்த கதைகள். இக்கதை தாவரங்களின் உரையாடல் என்னும் சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. அப்போ பாதம் அப்படிங்கிறது எதில் இடம்பெற்றிருக்கலாம்? தாவரங்களின் உரையாடல் அப்படிங்கிற சிறு தொகுப்பில் இடம்பெற்றுள்ளதான் பாதம் அப்படிங்கிற கதை.